ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்ட தண்டபாணி. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து கிரியா யோகா, ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி வந்து பார்க்கலாம். உண்மையாலுமே இன்றைக்கி வந்து Q&A செஷன் தான் போடணும் அப்படின்னு நினச்சேன். ஏதோத்தோட போய் ஏதோ இங்கே வந்து கடைசியில் கிரியா யோகாவுக்கு வந்து நின்றுட்டேன். ஒருத்தர் ஏற்கனவே கேட்டிருந்தார் கிரியா யோகா பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த கிரியா யோகான்னா என்ன, இது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை இந்த கிரியா யோகம் எப்படி நீக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். கடைசியாக இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ரைட். ஸோ நேற்று வந்து நம்ம கமெண்ட்டில், இன்ஸ்டாகிராமில், மெயிலில், ஸோ இதில் எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த சென்னை கிளாஸ் வந்து பாட்டு சித்திரையாவுடைய அந்த சென்னை கிளாஸுக்கு நிறைய போயிருந்ததாக சொல்லி நிறைய பேர் நன்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுடைய நன்றி எல்லாமே வந்து உண்மையாலுமே சிதறுகளுக்கு தான் தர வேண்டியிருக்கு. இன்றைக்கி கூட அகத்தியர்னுடைய ஒரு நூல் படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சித்த வழியில் போகிறவங்க ஏற்கனவே ஒரு காலத்தில் வந்து சிதறுகளினுடைய மாணவர்களாக இருந்து அவர்கள் கட்டாயமாக நீ வந்து உலக வாழ்க்கையில் போய் அனுபவிச்சுட்டு அதற்கப்புறம் வா அப்படின்னும், அப்படி வந்த ஆன்மாக்கள் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தங்கள் கூட பீடிக்கப்பட்டு அந்த ஆன்மாக்கள் அப்படி இருக்க போக, ஆனால் அவர்களுடைய எண்ணம் வந்து அந்த சித்துநிலை நோக்கியே போய்கிட்டே இருக்கும். ஸோ அவர்கள் வந்து அந்த வேண்டி வதங்கி அப்படியே இருக்க ஒரு கட்டத்தில் அந்த மனசு நிலை பெறும் பொழுது அவர்கள் மறுபடியும் வந்து நம்மளை கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு இன்றைக்கி அகத்தீசனாரனுடைய 12,000 அந்த நூலில் படித்தேன். சின்ன இன்ஃபர்மேஷன் தான், அதனால் சொல்ல வேண்டாம்னு பார்த்தா, ஆனால் ஆச்சரியத்துக்கு உண்டான மாதிரி அந்த இன்ஃபர்மேஷனும் வந்துருச்சு. ஸோ உங்களுடைய நன்றிகள் எல்லாமே நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ உங்களுடைய நன்றிகளும் எல்லாமே சித்தர்களுக்கே போய் சேர வேண்டியது. பயிற்சி பண்ணுங்கள். பயிற்சி பண்ணுறது மூலமாக தான் நம்மளுக்கு அதில் ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம், இன்னும் யாரும் கீழே வந்து அந்த புது ஷெட்யூல் நேற்று வீடியோவில் போட்டிருக்கேன். பட் எனிவே இன்றைக்கும் அந்த ஷெட்யூலை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் இந்த நித்தில தண்டபாணி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதே இன்னொரு சேனலான ND Talks, ஸோ அதனுடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு 2 மணிக்கு ஒரு வீடியோ அதில் வரும், சரிங்களா? மலர் மருத்துவம், ஃப்ளவர் மெடிசன், ஸோ அதை பற்றி அதில் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸையும் சேனலையும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ரைட். இதை தொடர்ந்து நம்மளுடைய இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். கிரியா யோகா. இந்த கிரியை அப்படின்னு சொன்னால் என்னென்னா செயல்பாடுன்னு அர்த்தம். ஆக்ஷன், செயல்பாடு அப்படின்னு அர்த்தம். யோகம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடல் வருத்தி ஆனால் அந்த உடலினுடைய ஒரு நல்ல செயல்பாட்டிற்காக செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள், எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோமே. ஸோ இதுதான் கிரியை யோகம் அப்படின்னு சொல்கிறது. இதில் 3 வகை கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு தவம், கண்டிப்பாக தவம் இருந்தே ஆகணும். அடுத்தது ரிசைட்டேஷன், ஒரு மந்திரத்தை தொடர்ந்து மறுபடியும் சொல்லிகிட்டே இருக்கிறது. அடுத்தது டிவோஷன். ஸோ யார் மேலே டிவோட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, அந்த பரபிரம்மம், அந்த பரபிரம்மத்துக்கு நீங்கள் என்ன பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அது சிவனோ, முருகனோ, இயேசுவோ, இது என்ன பேர் வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க, சரிங்களா? பரபிரம்மத்தின் மேலே நம்மளுடைய பற்று வந்து அவங்க மேலேயே இருக்கணும். இந்த உலக வாழ்க்கையில் இந்த பற்று இருக்கக்கூடாது. இந்த 3 விஷயமும் சரியாக நடந்தது அப்படின்னு சொன்னால் கிரியை யோகம் அப்படிங்கிறது சித்திக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பண்டைய காலத்தில் வந்து இது அழிஞ்சு போன ஒரு முறை பாபாஜினால் மறுபடியும் திருப்பி கொடுக்கப்பட்டது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த பண்டைய முறையில் வந்து பயங்கரமான ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் தான் இருக்குது. அதுக்குண்டான காலம் வந்து ரொம்ப அதிகமான காலம் எடுக்கும், ஆனால் ரிசல்ட் இருக்கும். இதை வந்து அதை முழுசும் அழிஞ்சு போச்சு. ஏன்னா என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது அழிஞ்சு போயிடும், பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து மாடர்னைஸ் பண்ணி ஈஸியாக எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி லஹரி மகாசாயா மூலமாக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த யோகத்தின் பெயர் தான் கிரியை யோகம். கொடுத்தவர் நம்மளுடைய மகா அவதார் பாபாஜி. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த வீடியோலேயே பார்த்துருக்கோம், லஹரி மகாசாய வீடியோலேயே பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து இதை இன்டர்நேஷ்னல் லெவலில், இது வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கப்பட்டது. இன்டர்நேஷ்னல் லெவலில் யார் கொண்டு போய் சேர்த்தா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பரமஹம்ச யோகானந்தா, சரிங்களா? அவர் எழுதின அந்த புக்கான ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகத்தில் நிறைய செய்திகள் வந்து அவர் கொடுத்துருக்காரு. இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் கம்ப்ளீட்டாக போனது வந்து 1920களில் தான் வந்து அது பயங்கரமாக பாப்புலராக இருந்திருக்கு. இந்த பரமஹம்ச யோகானந்தா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, யோக சூத்திரங்கள், பதஞ்சலியின் யோக சூத்திரங்களில் வந்து இந்த கிரியை யோகா பற்றி சொல்லியிருக்கு. அதில் வந்து சாப்டர் 2 அப்படிங்கிறாங்க. ஸோ அதில் படித்ததெல்லாம் இல்லை. அந்த சாப்டர் 2ல் வந்து இந்த கிரியை யோகம் பற்றி சொல்லியிருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஆன்ம நிலை அடையிறதுக்கு, அதாவது லிபரேஷன், இந்த கட்டுகள்லேருந்து நம்ம விடுபட்டு வெளியே வர்றதுக்கு இந்த பிராணாயாமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து எப்படி தினமும் வந்து அந்த மூச்சு உள்ளே இழுக்கிறதும் வெளியே விடுறதுமான இந்த ஒரு சைக்கிள் இருக்கு இல்லையா, இந்த சைக்கிளை நம்ம நிறுத்த தெரியணும். இந்த சைக்கிளை வந்து அது எப்படி சொல்கிறாங்கன்னா டிஸ்ஜாயின் தி சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கட்டிலிருந்து வெளியே வந்தாலே இந்த உலகத்தினுடைய அந்த பந்தங்கள்னு சொல்லக்கூடிய அந்த கட்டிலேருந்து நம்மளால் வெளியே வர முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு.
ஸோ இந்த கிரியா சிஸ்டம் வந்து பல அடுக்குகள் கொண்டது. இந்த அடுக்குகள் என்ன? ஃபஸ்ட்டு பிராணாயாமம் அப்படிங்கிறது, அடுத்தது மந்திரங்கள் மூலமாக, அடுத்தது முத்திரைகள் மூலமாக. ஸோ முத்திரையெல்லாம் வைக்கிறோம் இல்லையா? ஸோ இது போல் முத்திரைகள் மூலமாக இந்த 3 விஷயம் தான் வந்து அடுக்கடுக்காக, இந்த ஒன்னொன்றுக்குள்ளேயும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இந்த 3 தான் மேஜர் ஸ்டெப். இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த ஆன்ம நிலை, அதாவது லிபரேஷன் அப்படிங்கிறது அடையிறதுக்கு ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி. இது வந்து வேகமாக உந்தி கொடுத்து சீக்கிரமாக அந்த ஒரு ஆன்ம நிலை அடையிறதற்காக இது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த குரு பரம்பரை அப்படின்னு சொன்னால், யோகானந்த பரமஹம்சருக்கு வந்து அவருடைய குரு வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி. யுக்தேஸ்வர கிரிக்கு அவருடைய குரு வந்து லஹரி மகாசாயா. லஹரி மகாசாயாவினுடைய குரு யார் அப்படின்னு சொன்னால் மகா அவதார் பாபாஜி. ஸோ இதுதான் வந்து அந்த குரு லீனியேஜ். இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது வந்து பதஞ்சலி சொன்னதன் போல் ராஜயோகம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து கொடுத்தது வந்து யுக்தேஸ்வர் கிரி தான் அப்படின்னு சொல்லியும், பகவத்கீதையில் சொல்லப்பட்ட அந்த யோக சூத்திரங்கள்லாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு தந்தது வந்து ஸ்ரீ யுக்தேஸ்வர் கிரி தான் அப்படின்னு சொல்லி பரமஹம்ச யோகானந்தா அவருடைய நூலில் குறிப்பிட்டிருக்கார். இப்போது லஹரி மகாசாய் என்ன சொல்லுவாராம், எப்பவுமே இந்த கிரிய யோகம் அப்படிங்கிறது வந்து குரு சீடனுடைய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த பந்தத்தில் தான் இருக்குது. அதாவது ஒரு சீடனுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லித்தரணும் அப்படின்னு சொன்னால் அது குரு தொட்டுக்காட்ட தான் சொல்லணும். நம்மளுடைய சித்தர்கள் வழக்கமாக சொல்கிற மாதிரி. ஸோ குரு முன்னின்னு, குரு கண் பார்வையில் ஒரு தெளிந்த நல்ல ஒரு குரு, அவர் கண் பார்வையில் குரு சொல்லவே அந்த சீடன் வந்து கற்றுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி லஹரி மகாசாயா சொல்லுவாராமா. இன்றைக்கு வரைக்கும் அந்த கிரிய யோகா அந்த மாதிரி தான் இருக்குது. குரு சொல்ல, குரு தொட்டு காட்ட அது செய்கிறது தான் அந்த கிரிய யோகம் அப்படிங்கிறது. அடுத்தது அவர் பரமஹம்ச யோகானந்தா இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஒரு மென்டலி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, இந்த வெளியே இருக்கக்கூடிய அந்த ஆன்ம சக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய உடலுக்குள்ளே உள்ளே எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் அதை நம்ம உடலுக்குள்ளே சேர்த்து வைக்கிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய சக்தி அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும், நம்மளுடைய ஆன்ம நிலை அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறார். இது எப்படி அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 6 ஆதாரங்களுக்குள்ளே அந்த ஆன்ம சக்தியை எந்த அளவுக்கு உள்ளே வந்து நிறுத்தி வச்சு அதிலிருந்து உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 12 ராசி மண்டலங்கள் அப்படிங்கிறதுக்கு அனுப்பும் பொழுது நம்மளுடைய ஆன்ம நிலை அப்படிங்கிறது கூடும் அப்படின்னு. நான் இந்த ஜோதிடம் படித்து வெளியே வரும்பொழுது அதவே தொடர்ந்து நினச்சிட்டு இருந்த காலம் ஒரு காலம் இருந்தது. அப்போ எனக்கு ஒரு புரிதல் வந்தது. என்ன அப்படின்னு சொன்னால், சோதிடம் அப்படிங்கிறது இந்த உலகத்திலிருந்து வெளியே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. சோதிடம் அப்படிங்கிறது சித்தர்கள் நம்மளுக்கு எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, நம்மளுடைய உடலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சோதிடம் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு நிறைய பேர்கிட்ட சொன்னால் என்னை கடைசியில் முட்டாளுன்ட்டாங்க. பட் எனிவே இதை படிக்கும்போது அது கரெக்டாக தான் இருக்கு இல்லையா. இப்போது இந்த 6 ஆதாரங்களுக்குள்ளவும் நம்மளுடைய அந்த ஆன்ம சக்தியை எவ்வளோ நேரம் நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால், 1.5 நிமிஷம் வந்து அந்த 6 சக்கரங்கள்லேயும் அந்த ஆன்ம சக்தி அப்படிங்கிறது நின்றுச்சு அப்படின்னு சொன்னால், இந்த 1.5 நிமிஷம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய மனித வாழ்க்கையினுடைய பரிமாணம் ஓரளவுக்கு மேலே ஏறுமா. அந்த 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு சின்ன அளவில் ஒரு சட்டிலான விஷயத்தில் ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 1.5 நிமிஷம் இந்த யோக பயிற்சியில் இருக்கும் பொழுது இந்த ஆன்மசக்தி 1.5 நிமிஷம் நம்மளுடைய 6 ஆதாரங்களில் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால், 1 வருட காலம் இந்த ஆன்ம ஞானத்திலேயே இருந்திருந்த, அதாவது எந்த விதமான பயிற்சியும் எடுத்துக்காமல் சாமி பற்றியே நினச்சிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா, அப்படி இருந்து 1 வருஷ காலம் இருக்கக்கூடிய அந்த ஒரு பலனை வெறும் 1.5 நிமிஷத்தில் நம்மளால் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த ஆன்மசக்தி அப்படி இப்படின்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், கோரக்கநாதர் சொன்ன மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை, மூச்சு காற்று தான். ரைட். ஸோ இந்த கிரிய யோகம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது, நம் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தை இது கம்ப்ளீட்டாக பியூரிஃபை பண்ணிடுது. இந்த ரத்தம் அப்படிங்கிறது பியூரிஃபை ஆகுது அப்படிங்கும் பொழுதே நம்மளுடைய உடலுக்குள்ளே வந்து அந்த ஆன்மசக்தி, காஸ்மிக் எனர்ஜி அப்படிங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி நம்ம உடலுக்குள்ளே வந்து சேர்ந்து உள்ளே இருக்கிறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அந்த ஆன்மசக்தி எதுக்குள்ளே பிளட்டு பியூரிஃபை ஆகிடுச்சினாலே அந்த ஆன்மசக்தி எதுக்குள்ளே வந்து ஃப்ரீயாக வந்து போகும் அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய தண்டு வடத்துக்குள்ள, அதாவது சக்கரங்கள் ஆதாரங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஃப்ரீயாக அந்த ஆன்மசக்தி போயிட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பிளட்டை வந்து டீகார்பனைஸ் பண்ணிடுது. உடலில் இருக்கக்கூடிய அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை முற்றிலுமே வந்து இந்த கிரிய யோகம் அப்படிங்கிறது நீக்கிட்டு அந்த செல்ஸில் எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் வந்து அதிகமான பிராணசக்தி அப்படிங்கிறது வந்து அதிகமாக அதில் வந்து சேர ஆரம்பிச்சிருது. இந்த தேவைக்கு மீறி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்சிஜன் இருக்குது பார்த்திங்களா, நம்ம என்ன தான் உடலில் கழிவுகள் இருந்தாலுமே நம்ம அன்றாடம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஸோ தேவைப்பட்ட அளவுக்கு உள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த தேவைக்கு மீறி அந்த ஒரு ஆக்சிஜன் அப்படிங்கிறது சேருது பார்த்திங்களா, அதுதான் போய் நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய மூளைகள்லையும் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஆர்கன்ஸையும் கம்ப்ளீட்டாக பியூரிஃபை பண்ணி அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த மசில்ஸு, டிஷ்யூஸ், அந்த செல்ஸ் எதுவுமே வந்து டீகே ஆகாமல், கெட்டு போகாமல், அப்படின்னா என்ன, வயசாக விடாமல் என்றும் இளமையாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக இந்த ஆக்சிஜன் தேவைப்படுது. இப்போது
இவ்வளோ தான் யோகம் அப்படின்னு சொல்கிறதுன்னு சிம்பிளாக முடிச்சிட்டார். உன் உடம்புல ஆக்சிஜன் அப்படிங்கக்கூடிய என்னுடைய லெவலை எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறியோ அந்த அளவுக்கு உனக்கு சாவு அப்படிங்கிறது லிட்டலாக வரவே வராது. இல்லாட்டி ஒரு அளவுக்கு தள்ளி போட முடியும். உனக்கு வயசே ஆகாது. உன்னுடைய டிஷ்யூஸ், உன்னுடைய செல்ஸ், உன்னுடைய ஆர்கன்ஸ் எதுவுமே வயசாகாது. அது எப்படி சின்ன வயசில் இருக்குமோ அது போலவே இருக்கும். ஒரே வழி தான், எந்த மந்திரமும் இல்லை, எந்த மாயமும் இல்லை, மாத்திரையும் இல்லை. ஆக்சிஜன் உடம்புல பிராணசக்தி அப்படிங்கிறத அதிகப்படுத்து. அது ஒன்றுவே போதும் உன்னுடைய ஆயுட்காலத்தை நீட்டி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. இதை பயிற்சி செய்தவர்கள் எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜீசஸ், எலைஜா, கபீர் கான், ஸோ அந்த மாதிரி நிறைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இந்த ஞானியர்கள் எல்லாமே இந்த கிரிய யோகம் அப்படிங்கிறத பயிற்சி பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க உடலை தனக்கு விருப்பப்பட்ட போல் அதை அழிக்கவும் முடியும், அதை உருவாக்கவும் முடியும். நம்ம வள்ளலார் மாதிரி, சரிங்களா? ஸோ எல்லா சித்தர்களும் அந்த ஒரு நிலை அடைந்தவர்கள் தான். இப்போ இவ்வளோ பெரிய கான்செப்டாக சொல்லியிருக்கீங்களே, இந்த உடல் எப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் 6 வகை கொடுத்துருக்காங்க. அந்த 6க்கு பேர் என்னென்னா 6 ஷத் கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் சான்ஸ்கிரிட் வார்த்தை தான், தமிழில் எனக்கு தெரியல. ஸோ 6 ஷத் கிரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 6 கிரியைகள் குரு மூலமாக படிச்சுக்கிறது நல்லது. 1-2 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம், மற்றது எல்லாமே குரு மூலமாக படிச்சுக்கிறதுனால தான். நான் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கபாலபாத்தி, பிராணாயாமத்தில் ஃபஸ்ட்டு வரக்கூட அந்த கபாலபாத்தி அப்படிங்கிறது கபாலம் அப்படின்னு சொன்னால் ஸ்கல்லு, சரிங்களா, மண்டையோடு. பாத்தி அப்படின்னு சொன்னால் ஷைன், ஒளி. ஸோ இந்த மண்டையோட தலைப்பகுதி ஒளி உருந்து வைக்கிறது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங்கு. நம்ம அந்த 8 பிராணாயாம மெத்தட்ஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தால் அந்த புஷ் பிராணாயாமம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த அப்படி பண்ணுறோம் இல்லைங்களா, இதுதான் கபாலபாத்தி. ஸோ இது பண்ணும்பொழுது நம்மளுடைய இந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த கபம் எல்லாமே கலந்து போயிடும். இந்த இடத்துல ஹீட் அக்யூமுலேட் ஆகும், அதனால தலையில் இருக்கக்கூடிய அந்த கபம் முழுசுமே கலண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால என்னென்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூளையினுடைய முன்பகுதி, நம்மளுடைய மூடு செட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே நேற்று போட்ட அந்த என்டிடாக்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தால மஷ்ரூம்ஸ், ஸோ அதில் அதை சொல்லியிருந்திருப்பேன். இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னுடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதை ஆக்டிவாக வச்சுக்கிறது, நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அதை சுத்தம் பண்ணிடும். நம்மளுடைய நேசல் பேசேஜில் இங்கே மூக்கில் இருக்கக்கூடிய எந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கி கொடுத்துரும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இதுதான் ஃபஸ்ட்டு, அந்த 6 விஷயத்தில் இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது த்ரதகா அப்படின்னு சொல்கிறது. இது என்னென்னா ஒரு கேண்டிலோ இல்லை ஒரு விளக்கு, நம்ம கேண்டில் பற்ற வைக்கக்கூடாது. எங்கள் யோகா மாஸ்டர் சொல்லுவார் கேண்டில் பற்ற வைக்கக்கூடாதுன்னு. நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கை பற்ற வச்சுக்கணும். அந்த விளக்கு நம்ம கழுத்துக்கு இந்த புருவ மத்திக்கு நேராக இருக்கணும், கழுத்து சரியாக தான் இருக்கணும், கண் சிமிட்டாமல் அதையவே பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படியே. இதனால் என்ன ஆகும்னா அந்த கண்ணில் எரிச்சல் அந்த நம்மளுடைய அந்த டியர் டக்ஸ் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். கண் அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீர்னால் கண் ஃபுல்லாக சுத்தமாகிடும். ஸோ இதுதான் இதனுடைய பர்பஸ். இதனால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கண் பார்வை அதிகமாகும், நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரி விளக்கெல்லாம் பற்ற வைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்த தலை குத்தவோ அப்படி தூக்கியே இருக்கக்கூடாது, சரியாக அப்படி நேராக வச்சுட்டு ஒரே இடத்த கண் சிமிட்டாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கணும். இதுதான் த்ரதகா அப்படிங்கிறது. 3வது நெத்தி அப்படின்னு சொல்கிறது. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, இப்படி சாட்சி வச்சுட்டு இந்த மூக்கில் தண்ணி ஊற்றணுன்னு இந்த மூக்கில் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இது இந்த நாஸ்ட்ரல்ஸில் இருக்கக்கூடிய அந்த அழுக்குகள் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இது தண்ணியில் பண்ணுவாங்க, பாலில் பண்ணுவாங்க, நெய்யில் பண்ணுவாங்க. இல்லாட்டி அப்படின்னு சொன்னால் அந்த வேக்ஸு மெழுகு பூசின நூல் எடுத்து இந்த மூக்குள் விட்டு இந்த மூக்கில் வாயில் எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இது அந்த இஎன்டி டாக்டர் பண்ணுற மாதிரி இந்த மூக்கை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக. அடுத்தது தௌத்தி அப்படின்னு சொல்கிறது. இது நம்மளுடைய குடல்களை க்ளீன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வகை. தண்ணி ஊற்றி நல்லா அந்த வயிற்றுக்குள்ளே வச்சுட்டு அதை வாந்தி எடுக்கிறது ஒரு வகை. இல்லைன்னா அந்த தண்ணியில் துணியை பட்டையாக இருக்கக்கூடிய அந்த துணியை நினச்சி வாய்க்குள்ளே நல்லா விட்டு ஓமட்டிகிட்டே இருக்கும், அது உள்ளே விட்டு திருப்பி அதை வெளியே எடுக்கிறது. ஸோ இது 2 வகை இருக்குது. ஸோ இது இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் சரியாயிரும், நம்மளுடைய அசிடிட்டி ப்ராப்ளம், ஆஸ்துமா, இதெல்லாமே இதனால் சரியாயிரும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது நௌலி அப்படிங்கிறது. இது என்னென்னா இந்த வயிற்றை நல்லா உள்ளே எக்கி இப்படி வச்சுட்டு இருப்பாங்க தெரியுங்களா, இதுக்கு பேர் நௌலி அப்படிங்கிறது. நம்ம குடலில் எல்லாத்தையும் இப்படி மூவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதனால் நம்மளுக்கு என்னென்னா நம்மளுடைய இந்த கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல், இது சரியாயிரும். அதுக்கப்புறம் நம்மளுடைய லிவர், கல்லீரல், ஸ்ப்ளீன், மண்ணீரல், ஸோ மற்ற ஆர்கன்ஸ் எல்லாமே இதனால் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது வஸ்தி அப்படின்னு சொல்கிறது. இந்த வஸ்தி அப்படிங்கிறது என்னென்னா இனிமா கொடுக்கறது. ஸோ இது கண்டிப்பாக ஒரு குருமுகமாக நின்று பண்ணுறது தான் நல்லது. இந்த 6 விஷயங்கள் தான் இனிஷியலாக போனோன்னே சொல்லித் தருவாங்க கிரியா யோகாவில். உடலை சுற்றி பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அப்படிங்கிறது நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலே உடலில் ஆக்சிஜன் என்ரிச்ட் ஆயிரும். அதுவே நம்மளுடைய ஆன்மநிலை செல்றதுக்கு உண்டான முதல் பகுதி அப்படின்னு சொல்லி போகர் 7000 முதல் காண்டத்தில் போகநாதர் சொல்லியிருக்காரு. ஸோ அதே விஷயம் தான் இந்த இடத்துல கிரியா யோகாலையும் சொல்கிறாங்க.
ரைட். ஸோ இதுதான் கிரியா யோகா அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன பேஸ். நான் படிச்சுக்கிட்டது இல்லை, பட் பாட்டுச்சித்தர் ஐயாவனுடைய இதுக்கு போகும்பொழுது அவர் நிறைய கிண்டல் பேசுவார். ஸோ நானும் 22 வருஷமாக எல்லாம் சுற்றி பார்த்துட்டு தான் கடைசியில் இங்கே வந்தேன், அதுக்கப்புறம் தான் எனக்கே ரகசியம் தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்லி கொடுப்பாரு. ஸோ கிரியா யோகா, ராஜயோகா, ஹதயோகம் அப்படின்னு சொல்லி இதனாலெல்லாம் ஒரு பயணம் இல்லை, நான் சொல்கிறத பண்ணு அப்படின்னு தான் அவர் வந்து சொல்லுவார். அந்த கிளாஸுக்கு போனவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படியே சொல்லுவார், ஏன் அதை சொன்னாருன்னு சொல்லி எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் தந்திருப்பார். ரைட். ஸோ யாராவது கிளாஸுக்கு கோயம்புத்தூர் வேணும் அப்படின்னு கேட்டவங்க February 2022 கோயம்புத்தூர் வர்றாங்க. ரைட். ஸோ அப்போ நானும் வருவேன் கண்டிப்பாக. வேறு என்ன, இவ்வளோ தான். இதுதான் கிரியா யோகா. ஸோ இன்றைக்கி உண்டான வீடியோ இது தான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால், இல்லை வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் மீட் பண்ணுற வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இனத்தில் தண்டபாணி. நன்றி, வணக்கம்.